ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, நம்ம எதிர்பார்த்த மாரி திரும்ப 21,500ல சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல செல்லிங் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி தான். ஐடி வந்து இன்னைக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ, அதனால நிஃப்டியால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ, மார்னிங் வந்து நல்ல பையிங் ட்ரை பண்ணுச்சு. பட் 22,200ல ரெசிஸ்டன்ட் ஆகி திரும்ப 22,100ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ, நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,100 தான் சப்போர்ட். இப்போதைக்கு வந்து டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து மைல்டாக பாசிட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கனால எனக்கு கேப் ஒரு ஃப்ளாட் ஆன் பாசிட்டிவ் சைனில் தான் ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது 22,100ங்கிற சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,800 மேலே ரெசிஸ்டண்ட்டாக 22,200 அண்ட் 22,250 அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் வந்து நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் வரும். க்ளோசிங் வச்சிருக்காரு. ஸோ ரெசிஸ்டண்ட் ஆக, திரும்ப சப்போர்ட் ஆக, ஸோ அகைன் வந்து நாளைக்கு இதே இடத்துல ஓப்பனிங் கிடச்சி திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எஸ்டே வீடியோவில், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு ரீடெஸ்டிங்காக கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அந்த ரீடெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ அகைன் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு, அதாவது 47,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப் சைடில் நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ ஐடி அந்த 37,600ங்கிற சப்போர்ட் லெவல்லே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 38,500 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஐடியில் ஒரு அடுத்த அப்சைட் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் பார்த்தலாம். ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் சைனில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே குடுக்க மாட்டேங்குது ரிலையன்ஸ்ல. ரிலையன்ஸ்ல வந்து மொமெண்டம்லெஸ் மார்க்கெட்டா தான் போயிட்டுருக்கு. ஸ்டில் இந்த ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேல ஏறுது. ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கல. பட் வந்து ஸ்டில்லான அப் சைட்ல தான் இருக்கு. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் ஆயிட்டுருக்கு. சடனா பிரேக் அவுட்டோ அந்த மாரி எதுவுமே எடுக்காம, அப்படியே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து 2000 சார் நாளைக்கு வந்து 3000 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல மூவ் கிடைக்கும் ரிலையன்ஸ்ல. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே இன்னைக்கு வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஒரு சைட்வேஸில் 4 ஹவர்ஸில் வந்து சைட்வேஸு. பட் டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல இன்னைக்கு இன்ட்ராடேல. ஸோ கீழ சப்போர்ட் லெவலா 1378 ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் 1462. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கரண்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.